அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல். குறள் எண் 1113. முறி மேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உன் கண் வேய்த்தோள் அவர்க்கு. முறிந்து போகும் அளவுக்கு மென்மையான உடம்பு, முத்துப்பற்கள், பேராசை கொள்ளுமளவு நறுமணம், வேல் போன்ற மை பூசிய அழகிய விழிகள், மூங்கில் போன்ற தோள்கள் தலைவிக்கே. The lady has soft body, pear-like teeth, desirable smell, eyes with kajal which are like spears, and bamboo-like shoulders. இதற்கு என்னுடைய துடிப்பா, மெல்லுடல், முத்துப்பல், ஆசை தூண்டும் மனம், வேலொத்த மைவிழிகள், மூங்கில் தோள்கள் காதலிக்கு. இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் என்று இடையை பற்றி ஒரு பாடலை கண்ணதாசன் வரிகள் சொல்லிருப்பார். அதே மாதிரி பஞ்சடைத்த மீனி என்று ஒரு பாடலும் வரும். அப்படி மிகவும் மென்மையான, முறிந்து போகக்கூடிய அளவுக்கு மென்மையான உடம்பை கொண்டிருக்கிறாள் தலைவி. அவளுடைய பற்களை பார்க்கின்றான் தலைவன். ஆழ்கடலில் சென்று முத்தெடுத்த முத்துக்கள் எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதுபோன்று வெண்மை நிறத்தில் மிகச் சீராக இருக்கக்கூடிய பற்கள். ஒரு பல்லு முன்னாடி, ஒரு பல்லு பின்னாடி, பற்கள்லாம் முன்னாடி வந்து, பற்கள்லாம் உள்ள போய், கீழ் தாடை முன்னாடி வந்து, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அழகான பல்வரிசை இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அவள் மேல் ஆசை கொள்ளும் அளவுக்கு, காதல் கொள்ளும் அளவுக்கு, காமம் கொள்ளும் அளவுக்கு நறுமணம் அவள் உடலில் இருந்து வருகிறது. கூந்தலுக்கு நறுமணம் இருக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சி விட்டுட்டு இப்ப உடலுக்கு நறுமணம் இருக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு வள்ளுவர் இறங்கிட்டார். இதுலயும் செயற்கை திரவியங்கள் பூசுவதால் நறுமணம் கிடைக்கலாம், அல்லது காதல் கொண்ட ஆணிற்கு பெண்ணின் மேல் இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒரு நாற்றம் என்றால் நறுமணம், அது பிடித்திருக்கலாம். ஆணின் மேல் வரக்கூடிய இயற்கையான அந்த நாற்றமும் பெண்ணிற்கு பிடித்திருக்கலாம். இதுதான் ஃபெரோமோன்ஸ் என்ற ஒரு ஹார்மோனும் நாம் சொல்றோம். இந்த நாற்றம் ஒருவருக்கு ஒருவர் பிடித்திருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு பிடிக்காத நாற்றம், அவன் மேல கத்தாழ வாசம் வரும்பாங்க, ஒரே வேர்வ நாத்தரா இருக்கும்பாங்க. அந்த நாற்றம் காதலர்களுக்கு பிடிக்கும், அவர்கள் மேலுள்ள நாற்றம் அவர்களுக்கு பிடிக்கும். அப்படி ஆசை கொள்ளும் அளவு, காதல் கொள்ளும் அளவு, காமம் கொள்ளும் அளவு ஒரு நாற்றம் அந்த தலைவியின் மேல் வீசுகிறது. அடுத்தது என்ன சொல்றாரு, அவருடைய கண்களை பார்க்கிறார். கண்கள் எப்படி இருக்கு, வேல் வந்து குத்துற மாதிரி ஷார்ப் ஐஸ் சொல்றோம்ல அந்த மாதிரி இருக்கு. அது மட்டுமா, அந்த கண்களை சுற்றி அழகாக மை தீட்டி கொண்டிருக்கிறார், அஞ்சனம் தீட்டிருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு, அவளுடைய தோல் பார்க்கிறார். தோல் எப்படின்னா மூங்கில் மாதிரி தோளா இருக்குதான். மூங்கில் மாதிரினா உறுதியா மட்டும் இல்ல, மூங்கில் மெல்லிய ஒரு மரம், அந்த மாதிரி மெல்லியான தோல், அதாவது அதிக தடிமன் இல்லாத ஒரு தோல். தொட்டால் மூங்கில் எப்படி இருக்கும், வளவளன் இருக்கும், அந்த மாதிரி வளவளப்பான தோல். இது எல்லாமே என் தலைவிக்கு இருக்குது அப்படின்னு தலைவன் சொல்றதாக வள்ளுவர் சொல்றார். அப்போ ஒரு தலைவியினுடைய நலம், அவளுடைய அழகு, அவளுடைய சிறப்பு எப்படி புனைந்து இந்த குறள்ல உரைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது கொஞ்சம் அதிகப்படியாக கூட தோணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனா காதலனுக்கு அப்படித்தாங்க காதலியை பற்றி தோன்றும். புதிதாக திருமணமானவர்களுக்கு மனைவியை பார்த்து அப்படித்தான் கணவனுக்கும் தோன்றும். நல்ல காதல் கொண்ட தம்பதிகளுக்கு எவ்வயதிலும் மனைவியை பார்த்து கணவனுக்கு அப்படித்தான் தோன்றணும். அதைத்தான் ஐயன் மிக தெளிவாக இந்த குறள்ல சொல்றார். என்னென்ன வர்ணிக்கிறாரு, ஒன்று அவளுடைய உடம்பு, இரண்டாவது பல்வரிசை, மூன்றாவது கண்களை விடல, நான்காவது நறுமணம், ஐந்தாவது தோல். இந்த அழகே அழகு தேவதை என்று வைரமுத்து எழுதின ஒரு பாடல், கமலஹாசன் நடித்த ஒரு திரைப்படம். எனக்கு திரைப்படம் பேர் மறந்து போச்சு, நல்ல படம், சரியாக ஓடல. கமலஹாசன் ரொம்ப ரசிச்சு இந்த பார்வையில்லாதவராக நடித்த படம். அந்த படத்தில் அப்படி ஒரு பாடல் வரும், சிப்பி போன்ற இதழ்கள் இரண்டும் அப்படின்னு வரும். அப்புறம் நீண்ட தோள்கள் எல்லாமே வரும். ஒரு அங்கம் கைகள் அறியாதுன்னு கூட வரும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கவிதை அந்த பாடல்.
அந்திமழை பொழிகிறது, ராஜபாறை படத்து பேர், ஒவ்வொரு துளிகளும் முன்முகம் தெரிகிறது என்ற பாடலாம் வரும் இல்லையா, அந்த பாடல் உள்ள படம். அப்படிப்பட்ட ஒரு வர்ணனையை காதலன் கொடுக்கணுங்க, கணவன் கொடுக்கணுங்க. அது தாங்க வள்ளுவர் இங்க அடிச்சு சொல்றாரு. முறி மேனி முத்தம் முறுவல், முத்தம் என்றால் முத்தம் அல்ல, முத்துப்பல் வரிசை, வெறி நாற்றம் வேலுண்கண் வேய்த்தோள் அவர்க்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினை திரளைய விழியகிடமை சேலம், கள்ளக்குறிச்சி நாளோடு நன்றி. டாக்டர் செல்வகுல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.